guys, this is Manisharan. Welcome to all Mistake Moto Lager. இதான் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எங்கே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோம் டவுனில் தான் இருக்கும். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ் தான். ஸோ ரொம்ப நாளும் நம்மளால் சென்னையிலேயே இது பண்ண முடியாதுல்லங்க. அப்பப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் வந்துட்டு மீட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போகணும்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம், அதாவது இந்த வீடியோவில் வந்துட்டு இது எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்டு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸை கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் வந்துட்டு டெய்லி இதாகும். ஆக்சுவலாக நம்ம சேனலுக்கு ஒரு நேம் வச்சுருக்கோம். நம்ம போடுறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம வந்துட்டு இது பண்ணிகிட்ருப்போம். அண்டு இந்த அண்டுங்கிற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுறேன் நான் என்னோடய சேனலில். முதல்ல இந்த சேனலை கட் பண்ணச்சு, இந்த சாரி சேனலில் இந்த வீடியோவை கடவுளே, அதாவது அந்த அண்டுங்கிற வார்த்தையை முதல்ல வீடியோவில் இருந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை கட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோம் டவுனில் வந்துட்டு நிறைய வெள்ளமாக போட்டிருக்காங்க. என்னென்னான்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மக்காசோளம் எல்லாருமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த மக்காசோளத்தை பற்றி இது பண்ணுவாங்க. அண்டு இது என்னன்னா இது வந்துட்டு ஆக்சுவலாக பயிருங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது அவங்க தெரியுதுல. ஸோ அது வரைக்கும் பயிர். அழகாக சன்செட் ஆகிட்டு இருந்து நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தோம்னா இது எவ்வளோ வளர்த்திருக்குன்னு வந்துட்டு பார்த்தோம்னா இருங்க, அதாவது என் கையில் வந்துட்டு இவ்வளோ தான். ஸோ என் கைக்கு இவ்வளோ தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இந்த கை, அதாவது இந்த பயிரை பொறுத்தாலும் எப்படி திரும்பாங்க இருக்கணும், இப்போதைக்கு இவ்வளோ இருக்கணுங்க. அதாவது இவ்வளோ இருக்கணும். அதாவது என் லெக்கு தெரியுதா, இந்த லெக்குக்கு இவ்வளோ இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பயிரோட ஆக்சுவல் இது வந்துட்டு எதனால் இப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு இது பண்ண போகிறோம். அதாவது பாஸ்ட்டில் நான் ஒரு 10 வயசு வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சின்ன பிள்ளையில் ஒரு சில விஷயத்தில் ஆர்வமாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்வத்தில் கற்றுக்கிட்ட விஷயந்தான் இதெல்லாம். அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா பயிர் வந்துட்டு எப்படி இருக்கும்னா இந்த உரம் போடுவாங்க. இந்த உரம் போடுறது, அப்புறம் வந்துட்டு மருந்து தெளிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில ஒர்க்லாம் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆர்வமாக உள்ள புந்துட்டு ஓடுவேன், ஆடுவேன், எல்லாமே பண்ணுவேன். அப்போல்லாம் நான் உள்ள போனேன்னா பயிர் வந்துட்டு அப்படியே நான் உள்ள இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி இன்னும் வச்சுக்கோங்களேன், நல்லா விளைஞ்சிடுச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு போய் இப்போ இந்த பயிர் இருக்கிறதே வந்துட்டு இவ்வளோண்டு தான். அதாவது நம்மளோட ஹேண்டில் வந்துட்டு பாதி கூடி இல்லை. ஸோ அப்படி தான் நம்மளோட சுச்சுவேஷன்லாம் போயிட்டுருக்கு. இந்த பயிர் பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணுன்னா, இது வந்துட்டு இப்போது நம்ம வயலில் வச்சுருக்கலாங்க. இந்த பயிர் வந்துட்டு பார்த்தோன்னா வெறும் ஒரு 6 மந்த் அவ்வளோதான். 6 மந்த்துங்கிறேன். அதாவது அந்த பழைய உங்களே குழப்பிட்டேன், நானும் கொஞ்சம் குழம்பிட்டேன். இந்த பயிரோட டைமிங்கே வந்துட்டு பார்த்தோன்னா 3 மாதம். 3 மாதத்தில் வந்துட்டு இது ஃபுல்லாக எல்லாமே நல்லா விளைஞ்சிரும். ஆனால் அதே நம்ம அந்த பயிர் இருக்குல்லங்க, அதாவது நான் சின்ன வயசில் இது பண்ணது அந்த பயிரெலாம் வந்துட்டு பார்த்தோம்னா 6 மாதம், கம்பல்சரி 6 மாதம். அதில் ஒரே ஒரு பயிர் மட்டும்தான் குருவை பொன்னின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒன்று மட்டும்தான் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 3.5 மாதமோ சம்திங் 4 மாதம், அதுவுமே 4 மாதம் ஆகும் விளையிறதுக்கு. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு வெறும் 3 மாதத்தில் விளைஞ்சிடுது. ஆக்சுவலாக இதுக்கு இப்போது கரண்ட்டில் இருக்க நேம் வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய நெல்லுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட நேம் வச்சுருக்காங்க. என்னென்னா என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த A20, A48, A90, A60, அதுக்கப்புறம் AD, MD, அது மாதிரி சம்திங் ஏகப்பட்ட நேம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஹைப்ரிட் பண்ணி அந்த விதையை வந்துட்டு சீக்கிரமாக விளையணும், அதுக்கு வந்துட்டு நிறையா நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வர்றதுக்கு காரணம் இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஒரு பயிர் வந்துட்டு 3 மாதத்துல விளையுதுன்னா அதுக்கு வந்துட்டு தேவையான சத்து வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போமான்னு கேட்டால் கிடையாது. 6 மாதம் விளையிறப்போ நம்ம வந்துட்டு 2 டைம் வந்துட்டு அதுக்கு தேவையான அது என்ன சொல்லுவாங்க, உரமோ சம்திங் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, நம்ம எனர்ஜிக்காக நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கும் வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு டைம் தான் கொடுப்போம், அதுக்குள்ளே அது விளைஞ்சி முடிச்சிடும். அப்போது இதெல்லாம் வந்துட்டு ஈல்டுக்காக பண்ணுறது. இப்போ கரண்ட்டில் வந்துட்டு ஏன்டா அப்போ நீ வந்துட்டு இந்த நெல்லை ஏன்டா நட்டீங்க, நீங்கள் வந்துட்டு அந்த நெல் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது எப்படி கிடைக்கும்னா விதை நெல் கம்பேர் பண்ணுறப்போ
இங்கே வந்துட்டு நம்மகிட்ட வாங்குறது வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்கும். இந்த நெல் அப்படி இல்லை, விதை நெல்லும் கம்மி. அதாவது இதுக்கு வந்துட்டு விதை நெல்லுன்னு ஒன்று வாங்குவாங்க, அது தெளித்து நாற்றுன்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க, அதுக்கப்புறம் அதை பிடுங்கி தான் இங்கே வயலில் நடுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது, அதுவும் அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் அதுக்கு வந்துட்டு ரேட் அதிகம். இன்னொன்று அதுக்கு வந்துட்டு நிறைய டிமாண்டான பொருளில் அதுவும் ஒன்று. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு சுச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே. நம்ம ஆனால் நம்மளோட தாத்தா பாட்டி காலமாகட்டும், நம்ம அப்பா காலமாகட்டும், இவங்க காலத்துலலாம் வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் வந்துட்டு அது இதுவும் இன்னும் நிறையா சொல்லுவாங்க. மூங்கில் நெல், அந்த இது இந்த இது சம்பா சம்திங் நிறைய நேம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நெல் வெரைட்டியில் இந்த ஒரு விஷயம். இது இன்றைக்கி வந்துட்டு இந்த டாபிக் ஏன் வந்துட்டு நான் பேசணும்னு நினச்சேன்னா, எனக்கு வந்துட்டு டெய்லியுமே சாப்பிட்றப்பெல்லாம் அந்த எத்தனை பேர் வந்துட்டு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. அந்த ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறப்பெல்லாம் நான் வந்துட்டு நினைப்பேன், ஒரு ஹோட்டலே போயிருக்கோம் அப்புடின்னா அதிகமாக சாப்பாடு வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, என்னால் சாப்பிட முடியல அப்புடின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்ககிட்ட பார்சல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி என்னடா அவன் பார்சல்லாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த கஷ்டம் இருக்குல்ல, அதாவது அந்த சேத்துக்காட்டில் உள்ளே இறங்கி அடி மேலே ஏறணுன்னா எப்படி திரும்ப இருக்கும் நம்மளோட கால்லாம். இருங்க காட்டுறேன். நம்மளோட கால்லாம் இங்கேனாலாம் இருக்குல்ல, இந்த இடம்லாம் ஊறி போய் ஒரு மாதிரி அப்படி ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக தண்ணிக்குள்ளேயே அந்த இடம்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இது வெட்டு விழுந்துடும், அப்படியே கால் இதெல்லாம் ஆகிரும். அப்புறம் சேத்து புண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த விரல், அதாவது நம்மளோட ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இந்த லெக் ஃபிங்கர் இருக்குல்ல, இங்கே நான் வந்துட்டு என்ன ஆகும்னா இதெல்லாம் புண்ணு ஆகிரும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா காலெலாம் இப்படி செம்மையாக எரியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஆகும். அதுக்காண்டி என்ன அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த இதில். அது ஒரு 10 நாள் ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி இந்த வயல் வந்துட்டு இப்போ விளைஞ்சிருக்குல்ல நெல், இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு 10 days அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது சும்மா சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த வயலில் வந்துட்டு தண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு உழவு ஓட்டுவாங்க. அதாவது ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்படியே நசன்னு ஒரு மாதிரி சேறு மாதிரி இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்துட்டு சேறு ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து இந்த இலத்தலை அது மாதிரி போடுறதெல்லாம் போட்டு சேறு அதை மிதிச்சு விட்டு, இந்த ஓரம் இருக்கல இந்த வரப்பெலாம் இதெல்லாம் கழித்து உள்ளே போட்டு, இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மண் அங்கே உள்ளே அள்ளி வைப்பாங்க. இங்கே வச்சு கட்டுவாங்க. இந்த வரப்பு கட்டி அதுக்கப்புறம் அந்த இது இருக்குதுல்ல, அதை ஓட்ட ஆரம்பித்தோடனே தான் சேர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சேர் அடித்து அதுக்கப்புறம் பரம்பலையை போட்டு மேடு பள்ளம் பார்த்து நிறவி அதுக்கப்புறம் இந்த பயிர் கொண்டு வந்து நடுவாங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அப்போது அவ்வளோ ப்ராசஸையும் நான் கண்ணார பார்த்துருக்கேன், எல்லாமே நானும் செஞ்சுருக்கேன். அதனால் அந்த ஃபுட்டை வந்துட்டு நான் அவங்க எவ்வளோ தான் என்னை அசிங்கமாக நினச்சாலும் நான் வந்துட்டு என்ன நினைப்பேன்னா, அசிங்கமாக தானே நினச்சிட்டு போங்க பரவாயில்ல, பட் இதோட அருமை எனக்கு தான் தெரியும், அந்த ஃபுட்டோட அருமை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நான் என்ன தான் சிட்டியில் இருக்கப்போ அந்த மாதிரி நடந்தாலும் வில்லேஜ்லேயும் சேம் அதே ப்ராசஸ் தான் நடக்குது. என்னென்னா, இங்கே நான் வில்லேஜ் வந்துட்டு ஒரு கிராமம் தானே, இங்கே நான் வந்துட்டு ஒரு 5-6 ஹோட்டல் இருக்கும். ஒரு 5-6 ஹோட்டல் மீன்ஸ் ஒரு 2 ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதில் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தேன். ஸோ அந்த ஹோட்டலில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, எனக்கு முன்னாடி தான் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அவரால் சாப்பிட முடியல. என்னென்னா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டார். பரோட்டாவாக இருந்தால் கூட அதை மிக்சிங் பண்ணி ஒரு மாதிரி அது வந்துட்டு இதாக இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும் திருப்பி ஓப்பன் பண்ணால். ஆனால் அவர் சிக்கன் ரைஸ் தான் வாங்கியிருக்காரு. அதுலேயே பாதி பிரித்து சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அதை மீதி பாதி இருக்குல்ல, அதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டார். ஸோ அப்போ தான் எனக்கு வந்துட்டு தோணுச்சு, நம்ம சிட்டியில் இருக்கோமோ வில்லேஜில் இருக்கோமோ இந்த ஃபுட்டு வேஸ்டேஜ் மட்டும் எங்கேயுமே குறைய மாட்டேங்குது. இதுக்கு அது எப்படி தான் நம்ம கம்மி பண்ணுறது அப்படிங்கிறப்போ, அவங்களும் அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களும் வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல. அப்போது இவங்களே, அதாவது வில்லேஜில் அவங்க பார்த்து விளைவிச்சு அந்த நெல்லை எடுத்து கொண்டு போய் ஒரு இதில் கொடுத்து அதை இது பண்ணி எல்லாமே வேவிச்சு அது இது பண்ணி நிறையா ப்ராசஸ் இருக்குதுங்க. இந்த நெல் வந்துட்டு, அதாவது இந்த செடியாக இருக்குல்ல, இதுக்கப்புறம் இது விளைஞ்சி முடிச்சக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. என்னன்னா, இதை அறுத்து அதுக்கப்புறம் அதாவது இப்போ வந்துட்டு மிஷினரி இருக்குது. அப்போது பாஸ்ட்லலாம் வந்துட்டு மிஷினரிலாம் கிடையாது. இதை அறுத்து கொண்டு போய் கட்டி கொண்டு போய் அங்கேனா ஒரு இடம் வச்சு அந்த இடத்துல வந்துட்டு மாட்டை விட்டு நெல்லெல்லாம் வந்துட்டு இது பண்ணி
மாடு விட்டு சுற்றி அது என்ன பரி ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அது வரி ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க சம்திங். அதை ஓட்டி அதில் இருக்க நெல்லெல்லாம் எடுத்துட்டு அந்த உம்மியெல்லாம் எடுத்து தனியாக பிரித்து அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அந்த மூட்டையில் எல்லாம் கட்டி அதுக்கப்புறம் அதை ஊற போட்டு அதை வேவிச்சு அதை உணர்த்தி அதுக்கப்புறம் தான் எடுத்து கொண்டு போய் ஒரு மிஷினில் கொடுத்து அரைக்க முடியும். இன்றைக்கும் அதே ப்ராசஸ் தான். என்னென்னா இது வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை. இப்போ மிஷினரி இருக்குது. ஸோ இதை அறுத்து அப்படியே டேரெக்டாக கொண்டு போய் காய வச்சு கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் காய வச்சு, ஐ மீன் ஒரு 2 நாள் காய வைப்பாங்க. காய வச்சு எடுத்து கட்டி போட்டாங்கன்னா கொஞ்சம் இதாகிக்கும், ஓல்டு ஆகிக்கும். அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் கொடுத்து வேவிச்சு அதை இது பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஸோ இவ்வளோ ப்ராசஸையும் பார்த்துட்டு தான் அந்த மனுஷன் அவ்வளோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிட்டு போனார். அதுதான் நானும் சொல்கிறேன். சிட்டியோ வில்லேஜோ வேஸ்ட் பண்ணுறவங்க வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அந்த இதுக்கு ஒன்று என்னென்னா, இவ்வளோ ப்ராசஸை தாண்டி தான் அந்த நெல் வருது. இங்கே ஒருத்தர் அந்த கால் வந்துட்டு சேத்துல அவங்களுக்கு புண்ணாகாமல் அவங்க ஐ மீன் காலில் சேறு வச்சு அது என்னது சேத்துல கால் வச்சு அவங்க கால் புண்ணாகாமல் நமக்கு அங்கே சோறு நகி ஆத்தாக்கே பையா. ஹிந்தியாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, உருதாக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவங்க இங்கே விவசாயின்ட்டு ஒருத்தர் அவர் காலை உள்ற வச்சு அந்த காலில் வந்துட்டு புண்ணாகி அந்த புண்ணு ஆறுறதுக்குள்ளே இந்த நெல் விளைஞ்சிருது. இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அந்த மனுஷனுக்கு இது வந்துட்டு நார்மல் கடை இருந்தால் ஓகே. இதுலேயே வந்துட்டு இன்னும் சில தற்கூறிங்களாம் இருக்குது. இன்றைக்கி குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி போட்டு, என் ஃப்ரெண்டோட அப்பா இருக்கார் ஒருத்தர், இங்கே நடந்து கொஞ்சம் தூரம் தான் அவங்க வீடு. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி தான் நஞ்சக்காட்டில் வந்துட்டு ஓரம் குத்திட்டு இருக்கப்போ பாட்டில் குடிச்சிட்டு அவனை கொண்டு வந்து காட்டுக்குள்ளே புட்டு போயிட்டான். அவர் அது தெரியாமல் அவரும் ஓட்டி காலில் வந்துட்டு அந்த பாட்டில் குத்தி இன்னும் அவருக்கு அந்த புண்ணு ஆறல. ஆனால் அவங்க அந்த நெல்லை அறுத்துட்டு அடுத்து திருப்பி ஒரு பயிர் வச்சுட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு எல்லாம் ஃபுல் ஒர்க்கும் பார்த்துக்கிறான். அது ஸோ நம்ம வந்துட்டு அந்த சரக்கு அடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே தான். அது வந்துட்டு எப்படின்னா மற்றவங்களுக்கு வந்துட்டு அது தொந்தரவு இல்லாத வகையில் ஓகே தான். ஆனால் அந்த வெள்ளாமை காட்டில் கொண்டு வந்துட்டு பாட்டில் போடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த இதெல்லாம் வந்துட்டு எப்படி திரும்பாங்க இருக்கும். அவங்க வந்துட்டு வேறு வழியும் இருக்காது. அவங்களால வேறு சுச்சுவேஷன் வேறு எதுவும் அதுக்காக வேறு எந்த ஆப்ஷனாலும் இருக்காது. இதை மாற்றி யோசிக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த வெறுங்காடாக இருந்தால் கூட குத்திடுச்சுனா கூட காலில் கட்டு போட்டு வேலை செய்யலாம். ஆனால் அந்த நஞ்சக்காட்டில் வேறு வழியே கிடையாது. அந்த புண்ணு என்ன தான் இதாக இருந்தாலும் அவங்க திருப்பி இறங்கி கட்டு போட்டுக்கிட்டு வேலை செஞ்சு தான் ஆகணும். இது நினச்சி பாருங்கள், நம்ம லைட்டாக தண்ணி போட்டாலே நம்ம புண்ணெல்லாம் எப்படி ஆயிடுது. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி குத்திடுச்சு அப்படின்னா அந்த ஒர்க்கு முடிகிற வரைக்கும் அவங்க கண்டிப்பாக வேலை பார்த்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. விவசாயியோட கஷ்டம், ஏன்னா அவங்களோட கஷ்டம் அவங்க பையன் படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதை நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்ம பையன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம வந்துட்டு வில்லேஜை விட்டு சிட்டிக்கு போயிடுறோமா, டவுனுக்கு போயிடுறோமா, அங்கே போனோடனே நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், எல்லாமே இது பண்ணுறோம். ஃபுட்டு வாங்கி வேஸ்ட் பண்ணுறது என்ன, காசு இதுக்காக வீணாக செலவு பண்ணுறது என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்டது இது பண்ணுறோம். என் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் சண்டை போடுவேன். அவன் வந்துட்டு இன்றைக்கி அவன் ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கான். சீரியஸாக அடி நீ அன்றைக்கி சொன்னடா நான் கேட்கல, ஆனால் ஐயோ இந்த முடி வேறு என்ன பாடப்படுது. ஆனால் இன்றைக்கி நான் ரியலைஸ் பண்ணுறேன்டா, எங்கள் அப்பா வந்துட்டு அன்றைக்கி எங்கள் அப்பாவோட சுச்சுவேஷன் நான் இன்றைக்கி இங்கே இருந்து பார்க்குறப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய விஷயம் ஷேர் பண்ணான். அதுதாங்க. ஸோ இந்த வீடியோ இது பண்ணுறதுக்கும் இன்றைக்கி இந்த லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஷூட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு நான் இப்போது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்துட்டு சண்டேவா, இது ஃப்ரைடேவே நான் ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்கு நம்ம அடுத்தது வந்துட்டு இப்போது சென்னை போகல, அடுத்ததாக கோயம்புத்தூர் போகிறோம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குதுங்க. ஒவ்வொரு விவசாயமும் ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி ஏகப்பட்டது இருக்குது. நாளைக்கு வந்துட்டு இன்னொரு கண்டென்ட் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். அது என்னென்னா நம்ம பஞ்சு இருக்குல்ல, அது எப்படி உருவாகுது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு இப்படி, அது வந்துட்டு இன்னும் கஷ்டம். இந்த மக்காச்சோளம் அது ஒரு கஷ்டம். இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குதுங்க. ஸோ விவசாயத்தை வந்துட்டு எப்போ நம்ம கடைசியாக விட்டுறோமோ அந்த நாள் ஃபுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் இந்த விவசாயம் சம்மந்தமாக ஏகப்பட்ட பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. நான் வந்துட்டு நிறையா பார்ப்பேன். என்ன தான் நான் வந்துட்டு சினிமா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே எனக்கு இந்த விவசாயம் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். அதெல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன்.
அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுங்க. யார் யாருக்கோ கொடுக்குறீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன். ஸோ அதுதான் என்னோடய இது. அண்டு எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையோடு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு ஆடி பாருங்களேன், தெரியுதா? இந்த பக்கம் சன் போயிடுச்சு. இந்த பக்கம் இப்போ தான் சன் போணுச்சு. அடுத்தது மூன் ப்ரோ வந்துட்டார். ஐயோ ஒரு வாரம் ஜூம் ஆக மாட்டேங்க. மூன் ப்ரோ வந்துட்டார். டை ஜூம் ஆகுடா. மூன் ப்ரோ வந்துட்டாரா? அண்டு அதோட மூன் ப்ரோ வரப்போ இதையும் மிஸ்ட்ரியும் சேர்த்து கூடயே கூப்பிட்டு வர்றாரு, பனியையும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் பனியில் இருந்தோம்னா நம்ம சம்பவம் அவ்வளோதான். ஏங்க அங்கே ஒரு பாட்டி தெரியுறாங்களோ, அதோ தூரத்தில் என்ன வரேன். அந்த பாட்டிக்கெலாம் எத்தனை வயசு இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பாட்டியோட வயசு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த பாட்டிக்கு வேணாம். எல்லோரும் சேஃபாக இருங்க, மறக்காமல் ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐயோ எங்கள் அப்பா வேறு தட்டிட்டு போகிறாரு, திட்டுவார் வேறு. சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. எப்போவுமே சீட் பெல்ட் போட்டு பைக் கார் ஓட்டுங்க. சேஃபாக இருங்க. மற்றவங்களுக்கு அதை வந்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா ஹெல்மெட்டோட இது என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் தான் புரியும். ஸோ விவசாயத்தில் இவ்வளோ இது இருக்குது. நான் இன்னும் நிறையா வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். விவசாயம் ரிலேட்டடாக இன்னும் ஒரு 4-5 வீடியோ தான் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கண்டினியூவாக இது தான் போட போகிறேன். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையோடு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் கைஸ். இந்த வீடியோவில் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ பர்ஃபெக்டாக பண்ணுவோம். இனிமேல் கொஞ்சம் மஜாவாக வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதாவது விவசாயம் பண்ணுற வேறு யாரும் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நான் விவசாயம் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு விவசாயத்தை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதோ எனக்கு அப்போது சின்ன வயசில் எங்கள் தாத்தா ட்ரைனிங் கொடுத்தது. இப்போது என்னவோ அது நான் இப்போது வந்துட்டு அவங்கவுங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா அது மூலிமா நான் கொஞ்சம் ஹாப்பி ஆகிக்குவேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸ்டே டியூன் ஃபார் எவர். பை கைஸ்.